الأمر وعلى مقدم التمييز. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. توسلنا ببسم الله وبالهادي رسول الله. توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحابه أجمعين. நம்முடைய விருகம்பாக்கம் ஆற்காடு ரோட்டில் அமைந்திருக்கிற அல்லாஹுவின் அருளிலங்கும் அழகி இல்லம் மதீனா மஸ்ஜினுடைய அல்லாஹ் அதற்கு ஒற்ற அருளாக தந்திருக்கிற இந்த சூர்சா மக்கான் வக்ஃபு வளாகத்தில் அமையப்பட்டிருக்கிற மதீனா அரபி பாடசாலை மஸ்ஜித் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மஸ்ஜிதுகளை அல்லாஹ் ஆபாதாக்குவானாக. உயர்ந்த லட்சியங்களை நிறைவேற்றுகிற உன்னத வாய்ப்பினை வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் வழங்கி அருள் செய்வானாக. பொதுவாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய எங்களது அன்பு சகோதரர் பாசத்துக்குரிய பெருந்தகை பேராசிரியர் புதுக்கல்லினுடைய மேலாள் துணை முதல்வர் கமால் நாசர் சார் அவங்களே என்ன செய்யலாம் பேரூரை நிகழ்த்துகிற அளவுக்கு எல்லாமே அவங்கள நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஆஜி சாப்புடைய செயல்பாடுகள் அவருடைய சமூகத்துக்கு செய்து கொண்டிருக்கிற அர்ப்பணிப்பான பணிகள். இந்த பேரூரை அப்படின்ற ஒரு ஆர்டருக்காக போட்டுக்கிட்டது தான். இந்த தலைமையுரை, ஆசியுரை, வாழ்த்துறை, அணிந்துரை அந்த லிஸ்ட்டில் வேறு வார்த்தை இல்லாதனால அந்த இடத்துல பேர் வந்துருச்சே தவிர்த்து நீங்கள் நான் உங்களை மாதிரி தான் நானும் இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை அதை பார்க்கணும் கேட்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு தான் நம்மள இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 28 ஆண்டுகள் நம்முடைய மதீனா மஸ்ஜித் எவ்வளவு பெரிய சூழலுக்கு மத்தியில் அது அமைந்தது. அல்ஹம்துலில்லாஹ் யார் யாரெல்லாம் அதற்காக உழைத்தார்களோ, உழைத்த மக்களில் எவர்கள் அல்லாஹ்வுக்கும் சென்று விட்டார்களோ அல்லாஹ் அவரை புரிந்து கொள்வானாக. அல்லாஹ் உயர்ந்த தரஜாவை தருவானாக. இந்த மஸ்ஜிதை அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட பொறுப்புகளிலே பொறுப்பேற்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நிர்வாக பெருமக்களுக்கும் சங்கைக்குரிய தலைவர் பேராசிரியர் கமால் நாசர் சார், மரியாதைக்குரிய டெஸ்டுடைய அன்பு தலைவர் சையத் நியாஸ் ஹாஜி சாப்,
சங்கை பொருந்திய செயலாளர் நீண்ட நெடுநாளைய சகோதரர் KS ஜைனுதீன் ஹாஜி சாப், பொருளாளர் பெருந்தகை சங்கையான குணவாளர் ஜஃபருல்லா ஹாஜி சாப், இன்னும் ஏனைய துணை தலைவர்கள், இன்னவர நிர்வாக பெருமக்கள், அல்ஹம்துலில்லாஹ். இந்த பள்ளியினுடைய தலைமை இமாம் என் பாசத்துக்குரிய அன்பு தம்பி மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் முகமது ஷமீம் அஸ்கர், துணை இமாம் அன்பு தம்பி மௌலானா மௌலவி நாகூர் மீரான் மன்பையி, அல்லாஹ் இன்னும் இப்பள்ளியினுடைய சேவையாளர்களுக்கு அல்லாஹ் ஹயாத்திலும் ஆஃபியத்தும் அல்லாஹ் பறக்க செய்வானாக. பேச்சை துவங்குறதுக்கு முன்ன பேராசிரியரும் ஒரு சின்ன விஷயம், ஒரு 2 நிமிடங்கள், ஒரு நிமிடத்திற்குள்ளாக பரிமாறிக்கொண்ட செய்தி. அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலேயே அல்லாஹ் இருள் சூழ்ந்த இடத்தில் பெரும் சப்தங்களுக்கு இடையில் ஒருவனுடைய குரலை அல்லாஹ் கேட்பான். அல்லாஹுக்கு அந்த ஆற்றல் உண்டு. இந்த மஜ்லிஸில் கேட்கப்பட்ட பேசப்பட்ட செய்தியை நிச்சயம் அல்லாஹ் அவன் செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வே அந்த வார்த்தைகளுக்கு உயிரோட்டம் தருவாயாக. அந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ்வே உயிரோட்டம் கொடுத்து இந்த சமுதாயத்தை மிகச்சிறந்த உன்னத பாதையில் வழிநடத்திட இந்த நிர்வாக பெருமக்களுக்கு எல்லா விதத்திலும் அல்லாஹ் பறக்க செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ். வாழ்த்துறை வழங்கிய சங்கை மிக்க உலமாக்கள், மாஷா அல்லாஹ், ரஹமத்துல்லா அதற்கு இன்னும் சில இடையா இன்னும் நிறைய பேசக்கூடியவங்க தான். அதற்கு ரத்தன சுருக்கம்னால அதுக்கு மேலே அவ்வளோதான் முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நம்ம அன்பு பாசத்துக்குரிய சகோதரர் தமீம் அன்சாரி ஹதரத், என்னுடைய பாசமான அன்பு தம்பி, இப்பள்ளியினுடைய ஹத்தீபாக இருக்கிற இல்யாஸ் மசாஹிரி காரி, சங்கைக்குரிய இல்யாஸ் மௌலானா, அதே மாதிரி குன்றத்தூர் பெரிய பள்ளியினுடைய தலைமை இமாம், இந்த பட்டிமன்றத்தை தலைமையேற்று நடுவராக எடுத்து நடத்தி கொடுப்பதற்கு வருகின்றிருக்கிற மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி முகமது ஷாஃபி வாஹித் அதற்கு உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும் வழிவிட ஆசைப்படுகிறேன். பட்டிமன்றத்திற்காக ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த இஸ்லாம் துவங்கியதே அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகிற ஒரு சஹாபியின் இல்லத்திலே தான் இந்த அருள்மறை குர்ஆன் ஓதி கொடுக்க துவங்கப்பட்டது. இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய அருளால் துவக்க காலத்திலேயே இதற்கு எதிர்ப்புகள் இருந்தன. குர்ஆன் ஓதுவதற்கல்ல, ஓதுவதை கேட்க கூட கூடாது என்று இதற்காக பெரும் பிரச்சாரத்தை செய்தார் அபூ ஜஹில். யாரும் வருகிறவர்களுக்கு சொல்வார், ஊருக்கு புதிதாக வந்தால், ஊருக்கு வந்திருக்கிறீர்கள், வந்த நோக்கத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள், இங்கே முஹம்மது என்று ஒருவர் இருக்கிறார், அவர் வேதங்களை ஓதுகிறேன் என்று ஓதுவார், அதன் பக்கம் சென்று விடாதீர்கள், அதை கேட்டு விடாதீர்கள் என்று சொல்லி குர்ஆனுக்கு எதிராக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிற காலத்திலேயே குர்ஆனை ஓதுவதை கேட்க கூட கூடாது என்று சொல்லி பெரும் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். ஆனால் இந்த குர்ஆன் இன்று ஒரு 5 வயது குழந்தையினுடைய உள்ளங்களுக்குள்ளே இன்றைக்கு ஹாஃபிலாவாக பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் என்று ஹாஃபில்களாக ஆகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். மார்க்கம் கல்வி கற்பதற்கு, உயர்ந்த பட்டங்கள் பதவிகள் பெறுவதற்கு
ஒருபோதும் தடை அல்ல. கல்வியை வலியுறுத்துகிற மார்க்கம். பத்ரில் பிடிக்கப்பட்ட கைதிகள் அவர்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்களாக இருந்தாலும் நீங்கள் விடுதலை பெற வேண்டுமையானால் உங்களிடத்தில் இருக்கிற கல்வி நாலேஜ், உங்களிடத்தில் இருக்கிற எஜுகேஷன் சார்ந்திருக்கிற அந்த என்ன உங்கள்கிட்ட இருக்குது மெட்டீரியல் இருக்குதோ அதை எங்க தோழலுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் விடுதலை பெறுங்கள் என்று சொல்லி கைதி இடத்திலே கூட கல்வியை பெற வேண்டும் என்கின்ற பெரும் தாக்கத்தை புரட்சி ஏற்படுத்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக எந்த இடத்திலையுமே கல்வி மறுப்பது என்பது இஸ்லாத்திற்கு முரணான செயல். அல்லாஹ் இப்படி கேட்பான் குர்ஆன்ல, குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கல்வி கற்றவர்களும் கல்வி கற்காதவர்களும் சமமாக ஆவார்களா? ஒருபோதும் ஆக முடியாது. அல்லாஹ் இது மாதிரி நிறைய வசனங்கள் அல்லாஹ் பேசுவான். வெயிலும் நிழலும் சமமாக ஆகுமா? இருளும் பகலும் சமமாக ஆகுமா? சொர்க்கமும் நரகமும் சமமாக ஆகுமா என்றெல்லாம் எதிகை முனையாக அழகுபட பேசுகிற ரப்புல் ஆலமீன் கல்வி குறித்திருக்கிற வார்த்தையை இப்படி அழகாக சொல்லித் தருகிறான். ஆனால் எப்போது இந்த கல்வி சார்ந்திருக்கிற முறை இருவேறாக பிரிக்கப்பட்டு ஒன்று மார்க்க கல்வி என்றும் இன்னொன்று உலக கல்வி என்றும் ஒரு மெல்லிய ஒரு கோடு ஒன்று இடையில் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பள்ளி தரிசிலே படித்தவர்கள். இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க பள்ளி தரிசில படித்தவங்க. இன்னும் கேரளாவில் அந்த முறை இன்னும் இருக்கிறது. பள்ளி தரிசில படிச்சுட்டு வர்ற பெரும்பெரும் பட்டதாரிகள் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். நமக்குள்ள ஆசை என்னன்னு சொன்னா, ஒரு பெரிய நேமத் தாய்மார்களே, உங்களுக்கு அல்லாஹ் ஏராளமான சிறப்பு கொடுத்தான். அது ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? நபிமார்களை நீங்கள் தான் பெற்றெடுத்தீர்கள், வலிமார்களை நீங்கள் தான் பெற்றெடுத்தீர்கள், நல்லோர்களை நாதாக்களை நல்வழிப்படுத்துகிற நல்லுரை தருகிறவர்களை நன்மக்களை நீங்கள் தான் பெற்றெடுக்கிறீர்கள். அந்த பெரும் வாய்ப்பு பெரும் பாக்கியம் உங்களுக்கு உண்டு. ஆனால் அந்த வாய்ப்பு மட்டும் இல்லை என்று சொன்னால் சமூகத்தில் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். ஒரு தம்பதியருக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் இருவரும் தானே காரணமாக இருக்க முடியும். ஒரு தம்பதியருக்கு மனம் முடித்து கொடுத்த ஒரு தம்பதியருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தானே சொல்லணும். ஆனால் சமூகம் நிச்சயமாக ஒரு ஆணை பேசுவது இல்லை. எந்த இடத்திலும் மலடன் என்ற ஒரு வார்த்தையை எழுத்தாளர் போன்றிருக்கிற ஆலிம் பெருந்தகை நான் வாசித்ததில்லை. மலடன் என்ற வார்த்தை ஆனால் அதிகம் புழங்கப்படுவது டி போட்ட வாசகத்தை சமூகம் புழங்குகிறது. தாய்மார்களே, நான் உங்களுக்கு ஏன் கவனப்படுத்தேன் என்று சொன்னால், அல்லாஹ் எல்லாம் அவன்தான் தந்தான். ஆனால் ஒரு பெரிய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? யஹபு, நான் கிஃப்டா தருவேன், நான் அன்பா தர்றேன், நான் அன்பளிப்பா கொடுக்கிறேன். அல்லாஹ் சொல்றான். எதை? குழந்தையை அல்லாஹ் சொல்கிறான். யஹபு லிமன் யஷா இனாஸம் வதுகுரா. நான் நாடியவர்களுக்குத்தான் நான் அன்பாக என் பரிசளிப்பாக என் புறத்திலிருந்து கொடையாக குழந்தை பாக்கியத்தை தருகிறேன் அப்படின்னு சொன்னா, தாய்மார்களே நீங்க புரிஞ்சுக்கணும். இது இறைவன் புறத்தில் இருந்து கிடைத்த பெரும் கொடை என்கின்ற நீங்கள் புரிந்து கொண்டால்தான் அந்த கொடையை, உதாரணமா சாதாரணமா ஒரு பேனா எனக்கு பேராசிரியர் கொடுத்தா வச்சுக்கங்களேன், அந்த அன்பளிப்பு, அந்த பேனாவை தருவோமா? என்ன செய்வோம்? அது அன்பு. எனக்கு பிரியமான வந்தது, அதனால என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஒரு பேனாவை பாதுகாக்க வேண்டும்,
அல்லது அன்பாக ஒரு கிஃப்டாக ஒரு பொருள் கொடுத்தால் அந்த பொருள் அப்படியே பாதுகாக்கிற சமூகம் நாம் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுத்த கிஃப்டை, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுத்த அன்பளிப்பை நாம் எப்படி நடத்துகிறோம்? அந்த கிஃப்டை நம்ம எப்படி கையாளுறோம்? இந்த வினா, இந்த கேள்வி எல்லோருக்குள்ளும் எழ வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள்தான் நாளைய சமுதாயத்தின் தலைவர்கள், இவர்கள்தான் வழிநடத்த போகிறவர்கள். அதனாலதான் இப்படி ஒரு பிரார்த்தனையை குர்ஆன் கற்றுத்தருகிறது. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்னு வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா, மனைவி மக்களுக்கு கேட்கும் பிரார்த்தனை எந்த தரத்தில் அமைய வேண்டும்? பிள்ளைக்கான பிரார்த்தனை, இறைவா எங்கள் பிள்ளைகளை, எங்கள் சஞ்சலங்களை, எங்கள் சந்ததிகளை, எங்கள் வாரிசுகளை இறைபக்தியாளர்களுக்கு, முத்தகீன்களுக்கு தொண்டனாக அல்ல தலைவராக ஆக்கு. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். பெருமக்களே, இந்த லட்சியம் நீங்க வேற ஆள்கிட்ட பார்க்க முடியாது, வேற யார்ட்ட எதிர்பார்க்க முடியாது. இதை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவை மொழிந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோரிடத்திலும் தான் இதை எதிர்பார்க்க முடியும். ஆகவே உங்கள் எதிர்பார்ப்பு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்த பெரும் பாக்கியமாக இருக்கிற இன்றைக்கு, நன்றாக சொல்கிறேன் தாய்மார்களே, எனது குடும்பத்திலே என் தந்தையோடோ அல்லது என் தாயோடு பிறந்தவர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள், என்னோடு பிறந்தவர்கள் 6 பேர் 7 பேர் என்று என் சக குடும்பத்தில். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. வாழ்க்கை நான் பெரிதும் கவலையோடு பார்க்கிற செய்தி, மருத்துவம் வளர்ந்தது என்பதை பற்றி நான் போராமைப்படவில்லை. மாறாக திரும்புகிற இடமெல்லாம் குழந்தை சிறப்பு சிகிச்சை என்று திறந்து வைத்திருக்கிறார்களே. நம்ம ரோட்ல மட்டும் கிட்டத்தட்ட 7 இருக்குது. இந்த ரோட்ல இன்னும் ஜாஸ்தி. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்? பல லட்சங்கள் செலவழிக்கிறார்கள், பெரும் சிரமத்தை எடுக்கிறார்கள். நீங்க கொஞ்சம் இல்ல, நீங்க ரொம்ப தூரம் போகாதீங்க. இந்த வடவள்ளி பயில சுற்றி கொஞ்சம் போய் பாருங்க. எத்தனை அப்பா அம்மாக்கள், எத்தனை அப்பா அம்மாக்களுடைய பிள்ளையை பெற்ற தாய் வீடு பிடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் நிதர்சனத்தை பேசுகிறேன். தாய்மார்களே, இன்றையுள்ள கரண்ட் மேட்டர் பேசுறேன். ஒரு குழந்தைக்காக வேண்டி ஒரு குடும்பமே இங்க காத்து கிடக்கிற வடவள்ளியை சுற்றி. அதுக்குன்னு வீடுகள் இப்ப நிறைய வந்துருச்சு. இப்ப அதனால குழந்தை என்பது இறைவன் புறத்திலிருந்து கிடைத்திருக்கிற பெரும் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை அருமை நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்நாளெல்லாம் ஸலவாத்து சொல்லுகிற பிள்ளைகளாக உருவாக்குங்கள். அருள்மறை குர்ஆனை அனுதினமும் ஓதுகிற பிள்ளைகளாக உருவாக்குங்கள். அன்றாட தொழுகைகளை சரியாக தொழுகின்ற பிள்ளைகள் அல்ல, ஒரு வேளை அந்த இடத்தில் வாய்ப்பு கிடைத்தால் இமாமாக நின்று தொலை வைப்பேன் என்கின்ற அளவுக்கு இந்த பிள்ளைகளை உருவாக்குவது என்பது ஒவ்வொரு பெற்றோருடைய தார்மீக கடமை என்கின்ற செய்தியை மாத்திரம் இந்த இடத்துல கவனப்படுத்தி, அல்ஹம்துலில்லாஹ், பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக, மஹல்லாவுடைய வளர்ச்சிக்காக நிர்வாகிகள் செய்கிற ஏற்பாடுகளிலே ஆகச்சிறந்த ஏற்பாடு இந்த மதரசாவுக்கு செய்கிற ஏற்பாடு தான். காரணம், நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், உலகத்தில் வாழ்கிற பொழுது 3 நிலையில வாழ். 4வது போகாத. குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் முஹிப்பன் வலா தகுன் ராபியா. 3 நிலை. ஒன்று, நீ கற்றறிந்த அறிஞராக இரு, அல்லது கற்று கொள்ளக்கூடியவனாக உன்னை வைத்துக்கொள், அல்லது கற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர்களுக்கும் உதவியாக, நேசனாக, பிரியமாக இருப்பாயே, அப்படி உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள். 4வது நிலைக்கு போகாத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அன்பானவர்களே, இந்த மதீனா மஸ்ஜித் பாருங்க, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ரிப் என்ற நகரத்திற்கு வந்தார்கள். அதுதான் நகரம் என்று ஆனது. அதற்கு வேறு பெயர், அந்த நிலத்திற்கு, அந்த ஊருக்கு வேறு பெயர்.
யஸ்ரிப் என்று வரலாறு. ஆனால் பெருமானார் வந்ததுக்கு பிறகுதான் அதற்கு நகரம் என்று, அதற்கு பட்டணம் என்ற பெயர். அந்த பெயராலே உலகத்தில் ஏராளம் மதீனா மஸ்ஜிதில் உண்டு, ஏராளம் மதீனா பாடசாலைகள் உண்டு. அதிலே தனித்த ஒரு நிலையில் இந்த மதரசா, இந்த மஸ்ஜித் திகழ்வதற்கு அல்லாஹ் இன்னும் அருள் செய்வானாக. மதீனா என்று சொன்னால் மணக்கும், மதீனா என்று சொன்னால் உள்ளம் குளிரும். அந்த வகையிலே இந்த மதீனா மஸ்ஜிதும் மதீனா மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தின் செயல்பாடுகளும் சிறப்பாக அமைந்திட எல்லாம் வல்ல அல்லாஹ் இறைவா உன் புறத்திலிருந்து விசாலமான உதவிகளை தருவாயாக என்ற வேண்டுகோளோடு, குறிப்பாக நிகழ்ச்சியின் தலைவர், மஸ்ஜிதுடைய அன்பு தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர்கள் ஆசைப்பட்டதை போன்று இந்த இடம் சூர்சா மக்கான் வக்ஃப் செய்யப்பட்டு அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்ட இல்லம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த இல்லம் இந்த அளவுக்கு இன்றைக்கு அழகாக்கி தந்த ரப்புல் ஆலமீன் இது கல்வியின் கேந்திரமாக, பல்கலைக்கழகத்தின் ஊற்றுக்கண்ணாக அல்லாஹ் இதை அமைக்க வேண்டும் என்கின்ற நல்ல துவாவை ஆலிம்கள் நிறைந்திருக்கிற சபையில், கற்றறிந்திருக்கிற பெருமக்கள், வயதில் மூத்தவர்கள், ஹாஜியார்கள், ஹாஜிமாக்கள் இருக்கும் சபையில், ஒரு பாவம் இல்லாத பச்சிலம் குழந்தைகளுடைய சபையில் எளியோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் எல்லோரின் சார்பாக இருகரம் என்று கேட்கிறேன். அல்லாஹ்வே, இந்த இடத்தை உன் அருளுக்குரிய இடமாக, கல்வி கேந்திரமாக இதை நீ கபூல் செய்வாயாக. கல்வியின் பட்டணமாக அந்த மதீனாவுடைய பரக்கத்து இங்கும் இழகச் செய்வாயாக என்கின்ற நல்ல பிரார்த்தனையை இந்த இடத்தில் வேண்டுகோளாக வைத்து நான் நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கூடுதலான ஒரு வேண்டுகோள், மதீனா பள்ளியில 28 வருஷம் நடந்துட்டு இருக்குது. அங்கதான் எங்க நடந்துட்டு இருக்குது, ஆற்காடு. ஆனால் அல்லாஹ் எங்க ஆண்டு விழா வச்சிருக்கிறான்? ரப்புல் ஆலமீன். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இதில் அல்லாஹ் ஏதோ ஒரு சூட்சமத்தை, ஏதோ ஒரு பரக்கத்தை எல்லாம் நாடுகிறான். நான் திரும்ப திரும்ப நிர்வாகிகளை கேட்கிறேன், அன்னைக்கு கேட்கிறேன், இன்னைக்கு கேட்கிறேன். இந்த இடத்தை அல்ஹம்து உங்களுக்கு அல்லாஹ் சொந்தமாக்கி கொடுத்துட்டான். இதை வலுப்படுத்துவோம், இதை பலப்படுத்துவோம். இதை சுற்றி எல்லாம் பூங்காவாக இறை அருள் பொங்குகிற, இறை அருள் பிரவாகம் எடுக்கிற கல்வி கலாசாலைகள் சூழ்ந்த ஒரு பெரும் வளாமாக, ஒரு கேம்பஸாக இன்ஷா அல்லாஹ் இது திகழும். அதற்கு மதீனா மஸ்ஜித் அடித்தளம் இட்டப்பட்டிருக்கிறது. இது விருட்சமாக வளர வேண்டும் என்று எளியோன் துவா செய்து ஆசையை அல்லாஹ்விடம் வைத்து உங்களுடைய ஆமீனுக்காக காத்து இருந்து துவாவை நிறைவு செய்கின்றேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ் கேட்ட துவாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ்.